சிம்பிளாக பிஆர்பி இன்ஜெக்ஷன் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்ன, எப்படி செய்வது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்னது, அதை எப்படி செய்யறது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதை பற்றி சொல்ல போகிறேன். நான் டாக்டர் ஏகே வெங்கடாச்சலம். பிஆர்பி என்ன? பிஆர்பின்னு சொன்னால் ரத்தத்தில் இருக்கிற ஹீலிங் செல்ஸ், பிளேட்லெட்ஸ். இதை தட்டை அணுகள்னு கூட சொல்லுவோம். இது சாதாரணமாக ஏதாவது கட்டுப்பட்டதுன்னா அந்த ரத்தம் கசியறதுக்கு உதவும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இந்த சேதமடைஞ்ச பாகங்களை அது ஹீல் ஆகிறதுக்கு உதவும். பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸில் பிளேட்லெட்ஸை எடுத்து பெயின் இருக்கிற இடத்துக்கு ஏரியாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டு. கெமிக்கல்ஸ் இல்லை, மருந்து இல்லை, சர்ஜரி இல்லை, வெட்டு இல்லை, நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். உங்கள் உடம்பே மருந்து. ஸ்டீராய்டு இல்லை, உங்களை ரத்தம் தான், உங்களுடைய ரத்தம் மட்டும்தான். பிளேட்லெட்ஸோடு வேலை உடம்பை சரி பண்ண, இன்ஃப்ளமேஷனை குறைக்க, டிஷ்யூ ரிப்பேரை ஸ்பீடப் பண்ண, இதெல்லாம் தான் பிஆர்பியோட வேலை. உதாரணத்துக்கு ஒரு ஒரு கட்டடக்குழு, ஏதாவது ஒரு குழு அங்கே ஒரு கட்டடம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அங்கேருந்து வெளியிலேருந்து கொஞ்சம் கட்டுற ஆட்கள்லாம் அந்த வேலையை ஸ்பீடப் பண்ணுறாங்களே, இது மாதிரி தான் டிஷ்யூ பிஆர்பி வேலை செய்யும். பிஆர்பி உங்கள் உடம்புக்கு தான் ஹீலிங் பூஸ்ட் கொடுக்கறது. பிஆர்பி எப்படி செய்யப்படும்? ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். உங்கள் கையிலிருந்து சிறிய ரத்தம் எடுப்போம். 30 ml ரத்தம் எடுப்போம். அதை ஒரு மெஷினில் ஸ்பின் பண்ணுவோம். அதில் பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கிற பாகம் தனியாக வந்துடும். பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கிற பாகத்தை எடுத்து, அதுக்குள்ளே தான் பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கும், அதை எடுப்போம் ஒரு சிரேஞ்சில். இதை எடுத்து அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸோட உங்கள் எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸோட பிஆர்பி இன்ஜெக்ஷனை ஒரு முழங்காலுக்குள்ளே எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். முதல்ல அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பிஆர்பி இன்ஜெக்ஷன் அங்கேயே வச்சுக்கிட்டு அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் பிஆர்பியை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இந்த முழு ப்ராசஸுமே 30லேருந்து 40 நிமிஷம் தான் எடுக்கும். பேஷண்ட்ஸுக்கு எந்த பெயினும் இருக்காது. ஊசி போடும்போது அந்த இடத்த எங்கே ஊசி குத்த போகிறோமோ அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீசியா ஸ்கின்னுக்கு மட்டும் கொடுத்து அந்த ஸ்கின்னை மறக்கடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிஆர்பி ஊசியை உள்ளே போட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். வலியே இருக்காது, கஷ்டமே இருக்காது. நீங்கள் டிரைவ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். யாருக்கு பிஆர்பி ஹெல்ப் பண்ணும்? ஆரம்ப கட்ட தேய்மானம், தட் இஸ் நீங்கள் கொஞ்சம் வாலிபராக இருந்தால், சிறு வயதாக இருந்தால், ரொம்ப நாளாக வலி இல்லை, ஒரு 6 மாதம், ஒரு 2 வருஷம் வரைக்கும், காலில் வளைவு ஜாஸ்தி இல்லை, உடம்பு பருமன் ஜாஸ்தி இல்லை, இப்படி இந்த நிலைகள்லாம் உங்களோட மூட்டு தேய்மானம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். கிரேட் 1 அது எக்ஸ்ரேயில் பார்த்தா தெரியும், எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கட்டத்தில் பிஆர்பி உதவும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பிஆர்பி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறது. காமன் ப்ராப்ளம், எந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெல்லாம் பிஆர்பி ஹெல்ப் பண்ணும்? சாதாரணமாக இருக்கிற நீ ஆர்த்ரைட்டிஸ், ஹிப் ஆர்த்ரைட்டிஸ், முழங்கையில் இருக்கிற டென்னிஸ் எல்போ, ஷோல்டர் டெண்டன் பெயின், தசை நாறு கிழிதல், பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ், குதிகாலுக்கு அடியில் இருக்கிற வலி, கால் பெயின், அப்புறம் குதிகாலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தசை நார் வீக்கம் இருந்ததுன்னா அதுக்கும் பிஆர்பி ஆகும். டெண்டோ கால்கேனியஸ் டெண்டன் இன்ஜுரி, டெண்டனைட்டிஸ், அப்புறம் டெண்டன் இன்ஜுரிஸ். எஸ்பெஷலி முக்கியமாக இது நீ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பிஆர்பியோட ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. பிஆர்பி முன்னாடி என்ன அவாய்ட் பண்ணணும்? ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவாய்ட் பண்ணணும்? இன்ஜெக்ஷனுக்கு 2 வாரம் முன்னாடி நீங்கள் ஐபுப்ரோஃபன் இல்லாட்டி ஈட்டோஷைன் இந்த மாதிரி வலி நிவாரண மாத்திரையை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பிளட் தின்னர் ஆர் கிளாட்டிங் தின் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணணும். இவையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவை பிளேட்லெட்ஸோட பவரை வீக் பண்ணும். மற்றும் சில சிம்பிள் டிப்ஸ்: நல்லா தண்ணி குடிக்கவும், பிஆர்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கவும். பிஆர்பி எடுத்த பிறகு நான் ஒரு டயட்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, அதில் ஃபிஷ்ஷு கூட எடுக்கிறதுக்கு சொல்லுவேன். ஏன்னா ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுவேன். அப்புறம் ஃபைபர் ரிச் டயட் எடுக்க சொல்லுவேன். பழம், காய் மாதிரி லைட் ஃபுட் சாப்பிடலாம். நல்லா தூங்க வேண்டும். இதிலலாம் உங்கள் பிளேட்லெட்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? என்எஸ்ஐடி முன்கூடி சொன்ன மாதிரி இந்த பெயின் கில்லர் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரூஃபன், ஆஸ்பிரின், இதெல்லாம் 2 வாரத்துக்கு அவாய்ட் பண்ணணும். இன்ஜெக்ஷன் பிஆர்பி இன்ஜெக்ஷன் கொடுத்த அப்புறம் சாதாரணமாக அவங்களுக்கு 1-2 நாள் வரைக்கும் வலி இருக்கும். இந்த வலியை நீங்கள் பொறுத்துக்கணும். ஏன்னா இந்த வலி எப்படி ஏன் வருதுன்னா,
மூட்டுக்குள்ளே ஒரு எரிச்சலில் பிஆர்பி தூண்டி விடுறது. இந்தான எரிச்சல் வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை. இது வந்து மூட்டுக்குள்ளே இருக்கிற சேதத்தை ஆற வைக்கிறதுக்காக நம்மளாக செய்யக்கூடிய வேலை இது. இது வந்து வரத்தான் செய்யும். பிஆர்பி இன்ஜெக்ஷன் கொடுத்தா இது வரத்தான் செய்யும். இதில் இது என்ன தெரியும்னா வந்து பிஆர்பி வேலை செய்யறது அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோல்டான இன்ஃப்ளமேஷன். இதில் தான் வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் சிக்ரேட் ஆகும். அதனால் வந்து உங்கள் முழங்கால் கொஞ்சம் வீங்கி இருக்கலாம். இந்த வீக்கம் சாதாரணம் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் இருக்கும். முதல் 2 நாளைக்கு வந்து இந்த வலியை குறைக்கிறதுக்கு நான் மாத்திரை தருவேன். சாதாரண மாத்திரை. இதில் வந்து ப்ரூஃபன் மாத்திரையெல்லாம் இல்லை. வெறும் பேராசிட்டமால், ட்ரெமடால் இதை மட்டும்தான் தருவேன். 2 நாளைக்கு ஐஸ் வைக்கக்கூடாது. ஏன்னா ஐஸ் வச்சா அந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிடும், இந்த வீக்கம் குறைஞ்சி போயிடும். 2 நாளைக்கு அப்புறமா தொடர்ந்து வலி இருந்ததுன்னா நீங்கள் வேணால் ஐஸ் வச்சுக்கலாம். ஐஸ் உள்ள சூடு ஊற்றுறோம் வச்சுக்கலாம். பிஆர்பி எடுத்ததும் வந்து உடனே வாக் பண்ணோம், ரன்னிங் பண்ணோம், ஜிம்முக்கு போனோம், இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். அப்புறம் பிஆர்பி எடுத்த உடனே வந்து ஜாஸ்தி மாடிப்படி ஏறுறது, தரையில் உட்காருறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. பிஆர்பியோட வேலை வந்து ஒரு மாதத்துலேருந்து வரும். அப்புறம் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். பிஆர்பி ஹை டோஸ் பிஆர்பி கொடுத்தோம்னா 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா 1 வாரம் கழித்து ஃபிசியோதெரப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பெஷலைஸ்டு ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஷாக் வேவ் தெரப்பிலாம். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஃபிசியோ பண்ணால் பிஆர்பியோட ரிசல்ட்டு மேக்ஸிமம் ஆகும், மேக்ஸிமமாக வரும். இந்த சிம்பிள் எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் சொல்லித்தருவேன். இதுதான் வந்து பிஆர்பியோட எஃபெக்டை மேக்ஸிமம் ஆக்கும். பிஆர்பிக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும்? போன வாரம் தான் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் வந்து பிஆர்பி பண்ணிக்கிட்டாங்க. போன வாரம் வந்துட்டு சார் வலியே குறையவே இல்லையே, நான் நினச்சேன் வந்து உங்களை நம்பி வந்தேன், வலியே குறையிலையே அப்படின்ட்டு சொன்னாங்க ஒரு லேடி. அதுக்கு முன்னாடி அவங்களோட டெஸ்டிமோனி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பிஆர்பி வந்து இன்ஸ்டன்ட் மேஜிக் இல்லை. உடம்பு சரியாகிறதுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை செய்யும். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு வலி இருக்கும், அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு கூட வலி இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் வரும்போதே வந்து உங்களுக்கு எக்ஸசைசஸ்லாம் சொல்லி தருவேன். அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், கட்டாயமாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா வந்து வலி இருக்கும். அப்புறம் டாக்டர் தான் நீங்கள் வந்து குத்துன்னு சொல்லுவீங்க. இதோட பெனிஃபிட் வந்து 4லேருந்து 6 வாரம் வரைக்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மூட்டு தேய்மானத்துக்கு இதோட பெனிஃபிட் வந்து 4லேருந்து 6 வாரம் வரைக்கும் தெரிய ஆரம்பிக்கும். டெண்டன் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு வந்து 8லேருந்து 12 வாரம் வரைக்கும் டெண்டன் ப்ராப்ளம்ஸ், தசை நார் கிழிதல் இதெல்லாம் வீக்காக இருந்ததுன்னா அப்போ டெண்டன்லாம் ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்போ 8லேருந்து 12 வாரம் வரைக்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் ரிசல்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நீடித்திருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? பிஆர்பி உங்களோட ரத்தத்துலேருந்து எடுக்கிற ஒரு பொருள், அதனால் என்ன சைடு எஃபெக்ட் வரலாம்? பிஆர்பி இன்ஜெக்ஷனுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி முன்னாடி கொஞ்சம் வீக்கம் வரலாம், கொஞ்சம் வலி இருக்கலாம். சில பேருக்கு ரேராக வந்து ஒரு உடம்பு சுடுற மாதிரி இருக்கலாம், ஆனால் டெம்பரேச்சர்லாம் பார்த்தா நார்மலாக இருக்கும். இதனால் வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் கிடையாது. முடிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பிஆர்பி ஒரு சேஃப், நேச்சுரல், எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். உங்களுடைய நீ, ஷோல்டர், எல்போ பெயினுக்கு இது சூட்டபுளாக இருக்க ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்கிற அட்ரஸில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் நம்பர், ஹாஸ்பிட்டல் பேர் எல்லாம் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.